வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹோம் வண்டர்ஸ். என்னோடய வார்ட்ரோப்பை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிற ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய வார்ட்ரோப் எப்போ பார்த்தாலும் கலைஞ்சு போயிடும். கலையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாத் ஆர்கனைசிங் பேஸ்கெட்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 500க்கு எனக்கு 6 பேஸ்கெட்ஸ் ஒரு நல்ல டீலில் கிடச்சிது. ஸோ 2 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 12 பேஸ்கெட்ஸை நான் 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த பேக்கேஜ் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ அமேசான் சேல் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ இந்த மாதிரி சேல் அப்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல டீலில் உங்களால் வாங்க முடியும். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்குது. இதோட டெப்த் ரொம்ப நல்லாவே இருக்குது. அகலமும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ ஒரு பேஸ்கெட்டில் ஒரு 20 ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். 12 பேஸ்கெட்ஸ் நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். என்னோடய ட்ரெஸ்ஸஸை நான் கலர் வைஸ் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஏன் பிரித்து எடுத்துக்க போகிறேன்னா, நிறைய ட்ரெஸ்ஸஸை நம்மளால் பார்க்கவே முடியாது, அடியில் போயிடும். சில ட்ரெஸ்ஸஸை ரொம்ப யூஸ் பண்ணுவோம், சில ட்ரெஸ்ஸஸை யூஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கலர் வைஸ் பிரித்து எடுத்துக்கிறேன். என்னோடய பிளாக் அண்ட் கிரேஸை நான் இப்போ தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கலருக்கும் 2 பேஸ்கெட்ஸ் நான் அலோகேட் பண்ணிக்கிறேன். ஒன்று டெய்லி போடுற மாதிரி இருக்கிற நார்மல் ட்ரெஸ்ஸஸ், இன்னொன்று வெளியில் போனால் போடுற மாதிரி இருக்கிற கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸஸ். இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்க்குமே 2 பேஸ்கெட்ஸ் அலோகேட் பண்ணிக்கிறேன். எல்லா ட்ரெஸ்ஸஸையும் கலர் வைஸ் நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக டாப் மடிக்கிற மாதிரி சுற்றி மடிச்சிங்கன்னா இந்த பேஸ்கெட்ஸில் இடம் காணாது. நீங்கள் எப்படி மடிக்கணும்னா, இந்த பேஸ்கெட்ஸ்க்கு கடையிலெல்லாம் மடிப்பாங்கள்ல ட்ரெஸ்ஸஸ், அந்த மெத்தடில் தான் நீங்கள் மடிக்கணும். 2 பக்கமும் பேக்வேர்ட்ஸ் போட்டுட்டு 2 பக்கமும் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸை இன்வர்ட்ஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாட்டமாக ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மடிக்கணும். இதை மாதிரி மடிக்கும்போது நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸை இந்த பேஸ்கெட்ஸில் ஆர்கனைஸ் பண்ணலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா டாப்ஸ் அண்ட் குர்த்திஸையும் இதே மெத்தடில் மடித்து நான் எடுத்துக்கிறேன். என்னோடய பிளாக் அண்ட் கிரேஸ் எல்லாத்தையும் நான் மடித்து எடுத்திருக்கேன். அதாவது பிளாக் பேண்ட் அண்ட் லெகிங்ஸ் போடுற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸை இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸஸ், நார்மல் ட்ரெஸ்ஸான்னு பிரித்து வச்சுருக்கேன். இதே மாதிரி என்னோடய எல்லா ட்ரெஸ்ஸஸையும் நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் 2 பேஸ்கெட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ப்ளூக்கு 2, ரெட்டுக்கு 2, பிங்க்குக்கு 2, ஆரஞ்சுக்கு 2, க்ரீனுக்கு 2 அப்படின்னு பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ், ஒன்று நார்மலாக போடுற ட்ரெஸ்ஸஸ். இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸையும் நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய இன்னர் வேர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் ஆர்கனைசரும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களோட ப்ராஸ் அண்ட் பேண்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதை ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாமல் உங்களோட வார்ட்ரோப்போட டோரில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய பேண்டீஸ் அண்ட் ப்ராஸ் எல்லாத்தையும் இந்த ஹேங்கிங் ஆர்கனைசரில் நான் மடித்து வச்சுக்கிறேன். இதை என்னோடய வார்ட்ரோப்போட டோரில் நான் ஹேங் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியாக எது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தெரியும். நான் மடித்து வச்சுருந்த பேஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் என்னோடய செல்ஃபில் அடுக்கி வச்சுக்கிறேன். ஒரு செல்ஃபுக்கு 4 பேஸ்கெட்ஸ் எனக்கு வந்திருக்கு. என்னோடய ஜீன் டாப் அண்ட் சல்வாஸ் எல்லாத்தையும் ஹேங்கரில் ஹேங் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய வார்ட்ரோப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் கலையவே கலையாது. ஒன் டைம் நீங்கள் மடித்து வச்சிட்டிங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்க முடியும். எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் இப்படி வெளியில் எடுத்துக்கலாம். மற்ற ட்ரெஸ்ஸஸை கலையாமல் பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் டோரில் இந்த மாதிரி ஜுவல்லரி ஆர்கனைசர் ஹேங் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய இயரிங்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருக்கேன். என்ன ட்ரெஸ் வேணுமோ அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கிற இயரிங்ஸ் அண்ட் பேங்கிள்ஸை நீங்கள் இது போட்டுக்கலாம். எப்போவாவது எடுக்கிற நெக் பீசஸ் மட்டும் இந்த பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய வார்ட்ரோப்பை நான் இப்படி தான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக இருக்கும், கலையாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டோட வார்ட்ரோப்பை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாக்ஸ் ஆர்கனைசர்ஸ் பேஸ்கெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஜிப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி கூட வச்சுக்கலாம் தேவைப்படாதப்போ. இதில் சாக்ஸ், மாஸ்க், கர்ச்சீஃப், அவங்களோட பனியன், பேண்டீஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணலாம்.
சாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் இதில் பேராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சாக்ஸ் அண்ட் பேண்டீஸ் எல்லாத்தையும் நான் என் ஹஸ்பண்டோடதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டை நீங்கள் உங்களோட வார்ட்ரோப்பில் எப்பவும் போல் அடுக்கி வச்சுக்கலாம். கலையவே கலையாது. என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைங்களுக்கும் இந்த மெத்தட் படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட வார்ட்ரோப் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. கிளாத் ஆர்கனைசரை யூஸ் பண்ணி தான் அவங்க வார்ட்ரோப்பையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓவராலாக இது ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.